ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மோகனாஸ் கிச்சனில் நம்ம ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இருக்கிற எல்லா லட்டோடையும் கம்பேர் பண்ணும்போது ரவா லட்டு தான் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். அதே நேரத்தில் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ரவா லட்டு செய்கிறதுக்கு எந்த பாகும் செய்ய தேவையில்லை, கரெக்டான பதத்தில் வந்திருக்கான்னு பார்க்க தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக நினச்ச உடனே 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரவா லட்டு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சிம்பிளான டேஸ்டியான ரவா லட்டு செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் இதில் 20 கிராம் முந்திரி, 10 கிராம் பாதாம், 10 கிராம் பிஸ்தா சேர்த்துக்கலாம். ரவா லட்டு பண்ணுறதுக்கு இத்தனை வகையான நட்ஸுமே சேர்க்கணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. நீங்கள் முந்திரியை மட்டும் வச்சு கூட இந்த ரவா லட்டு செய்யலாம். ரவா லட்டோடு சேர்த்து இந்த நட்ஸையும் சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி 4 வகையான நட்ஸ் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த 3 பருப்புமே நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்து இதே கடாயில் நம்ம 20 கிராம் அளவுக்கு திராட்சையை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், திராட்சை நல்லா உப்பி வந்திருக்கு. அவ்வளோதான் போதும். இதையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ரவா லட்டுக்கு தேவையான எல்லா பருப்புமே வறுத்துட்டோம். அடுத்து பாருங்கள், இந்த கடாயில் கொஞ்சமாக நெய் இருக்குது. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருந்தோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். நெய் உருகுனதும் அடுத்து இதில் ரவா சேர்க்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ ரவா எடுத்திருக்கேன். இந்த ரவா கூடவே நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்க்குறேன். ரவா லட்டுக்கு தேங்காய் சேர்த்தணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெண்டுமே அடிப்பிடிக்காத அளவுக்கு அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 3லேருந்து 4 நிமிஷமாக வறுத்துக்கிட்டே இருக்கேன். இதில் நம்ம தேங்காய் சேர்த்தோம் இல்லையா, அது தெரியவே இல்லை. பாருங்கள், இந்த ரவாவோடு சேர்ந்து தேங்காவும் நல்லா வறுபட்டுருக்கு. நாம் இந்த மாதிரி தேங்காவை வறுக்கிறதுனால நம்ம தேங்காய் சேர்த்துருந்தாலும் ரவா லட்டு ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். ரவை நல்லா சூடாக இருக்குது. இது ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருள் சேர்த்து கலந்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரவா நல்லா ஆறிடுச்சு. இந்த ரவா பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக இருக்கிறதுனால நான் அப்படியே லட்டு செய்கிறேன். ஒருவேளை நீங்கள் பெரிய ரவாவை வாங்கிட்டீங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 சுத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ லட்டு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாம் எடுத்த 250 கிராம் ரவாவுக்கு 200 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை இனிப்பு ரொம்ப பிடிக்காது அப்படின்னா நீங்கள் 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 சுத்துக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காவை சர்க்கரையோட சேர்த்து அரைச்சிருக்கேன். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் வெறும் ஏலக்காய் மட்டும் சேர்க்குறீங்கன்னா 5 ஏலக்காவை நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். ரவா சூடாக இருக்கும்போதே நீங்கள் சர்க்கரையை சேர்ந்து கலந்தீங்கன்னா நல்லா கட்டியாயிடும், இல்லைன்னா சர்க்கரை உருக ஆரம்பிச்சிடும். அதனால் ரவா நல்லா ஆறுனதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நட்ஸையும் இதில் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டேன். அடுத்து நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பால் பார்த்தீங்கன்னா தண்ணியை சேர்க்காம நல்லா காய்ச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்துக்கலாம். இந்த பால் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகவும் சேர்க்கக்கூடாது, அதே நேரத்தில் நல்லா சில்லுன்னு ஆறுனதுக்கு அப்புறமாவும் சேர்க்கக்கூடாது. லைட்டாக வெதுன்னு இருக்கிற பாலை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்தோம் இல்லையா, அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். மீதி அப்படியே இருக்குது பாருங்கள். அதிகமான பால் சேர்த்தோன்னா ரவா லட்டு பிடிக்கும் போது ஈரமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சீக்கிரமாக கெட்டு போயிடும். பால் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா கையில் எடுத்து நல்லா இந்த மாதிரி பிடிச்சு பார்க்கணும். உருண்டை செய்கிறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கணும். ஸோ அதுக்கு தேவையான அளவு பாலை மட்டும் சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நமக்கு ரவா லட்டு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த ரவா எடுத்து நல்லா உருண்டையாக செஞ்சுக்கோங்க. ரவா லட்டு செய்யும் போது நம்ம சேர்த்து இந்த நட்ஸ் எல்லாமே கொஞ்சம் உள்ள கொஞ்சம் வெளியில் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி எல்லா நட்ஸுமே மேலே அழகாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ரவா லட்டு செய்யும் போதே உங்களுக்கு எந்த பருப்பு வேணுமோ அதை மேலே வச்சுட்டு நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது நம்ம சேர்த்த நட்ஸ் எல்லாமே லட்டுக்கு வெளியில் ரொம்ப அழகாக தெரியும். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான நம்முடைய ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இதை பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குது. இந்த ரவா லட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் எடுத்த 1/4 கிலோ ரவாவில் இன்றைக்கி எனக்கு 20 லட்டு கிடச்சிருக்கு. நான் மீடியம் சைஸ் லட்டு தான் பண்ணியிருக்கேன். இந்த லட்டு செய்யும் போதே நான் பாதி சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த ரவா லட்டை ரொம்ப சிம்பிளாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க.
இந்த மாதிரி நிறைய லட்டு ரெசிபீஸை பார்க்க நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருமே பார்க்குறோன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.